ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். தபசு நாட்களிலே என்னுடைய விருப்பம், பிரதானமான விருப்பம் எது என்பதை, என்னுடைய விருப்பத்தின் சார்பிலே நான் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறேன் அல்லது எதை பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை தீர்மானிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதை நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். இந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிற காரியம், என்னுடைய விருப்பம் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்குமானால், இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிற விருப்பமாய் இருக்குமானால், நான் செய்ய வேண்டிய முதல் காரியம், அதே லூக்கா நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. அப்படியானால் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில எனக்கென்று நான் வைத்திருக்கிற விருப்பங்கள், எனக்கென்று வைத்திருக்கிற சில எதிர்பார்ப்புகள், இவைகளை எல்லாம் பின்தள்ளி போட வேண்டியது அவசியம். முதல் நிலையிலே ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை நான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு என்னுடைய சுயம் அமையும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆண்டவருடைய விருப்பத்திற்கும் என்னுடைய சுய விருப்பத்திற்கும் ஒரு நேர் முரண்பாடு காணப்படும் வேதத்தின் அடிப்படையில். அருமையானவர்களே, என்னுடைய சுயத்தை மேற்கொள்வதற்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தை நாட வேண்டியது அவசியம். சுயத்தை மேற்கொள்வது என்பது ஒரு எளிதான ஒரு விஷயம் அல்ல. மாறாக அனுதினமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுவது, அனுதினமும் ஆண்டவரோடு பேசுவது, அனுதினமும் ஆண்டவர் பேசுவதற்கு நான் அதை கேட்பதற்கு ஆயத்தமாயிருப்பது, இது மிக மிக அவசியம். நாம் இந்த சுயத்தை வெறுக்க வேண்டும் என்றால் 2 முக்கியமான ஆன்மீக பயிற்சிகளை நாம் மிக ஒழுங்காக மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஒன்று ஜெபம், 2வது வேதம். ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவு என்று எளிதாக சொல்லலாம். அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் விரித்து சொல்ல வேண்டும் என்றால், தேவ சித்தத்தை ஏற்பதற்குரிய விருப்பத்தை உறுதி செய்கிற ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகிற நேரம்தான் ஜெபம். தேவ சித்தத்தை என் வாழ்விலை உறுதிப்படுத்தி கொள்ளுகிற ஆற்றலை பெற்றுக்கொள்கிற நேரம்தான் ஜெபம். அது மட்டுமல்ல, அந்த ஆற்றல் மட்டுமல்ல, அனுதின வெளிச்சம் வேதத்தின் வழியாக எனக்கு தரப்படுகிறது. எனவே ஜெபமும் வேதமும் என்னுடைய அனுதின ஆன்மீக பயிற்சியாய் தொடர்ச்சியாய் இருக்குமானால், நிச்சயமாக ஆண்டவரை சார்ந்து அவரை பின்பற்றுகிற விருப்பத்தை நான் மேற்கொள்ளுவேன். அவரை பின்பற்றுகிற விருப்பத்தை மேற்கொள்வதற்கு முதல் படியாக என்னை வெறுக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவாலை நான் மேற்கொள்ள முடியும், அல்லது என்னை வெறுக்கின்ற அந்த சவாலிலே நான் வெற்றி பெற முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த தவசு நாட்களிலே என்னை வெறுக்கின்ற அந்த மேலான சவாலிலே நான் வெற்றி கொள்வதற்கு நீங்களும் நானும் வேதத்தையும் ஜெப வாழ்வையும் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே தொடர்ச்சியாய் நிறைவேற்ற வேண்டியது மிக மிக அவசியம். வேதத்தையும் ஜெப வாழ்வையும் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே தொடர்ச்சியாய் நிறைவேற்ற வேண்டியது மிக மிக அவசியம். நீங்கள் யாரை அல்ல எதை விரும்பி பின்பற்றுகிறீர்கள் என்பதை தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். இயேசுவை பின்பற்ற விரும்பினால் உங்கள் மீதுள்ள விருப்பங்களை, உங்களுக்கு நீங்கள் தருகிற மிக முக்கியமான முன்னுரிமைகளை மாற்றி அமைத்து உங்களுடைய சுயத்தை மேற்கொள்ள ஜெபத்தினாலும் வேதத்தை தியானிப்பதின் வாயிலாகவும் நீங்கள் சுயத்தை வெறுத்து தன்னைத்தான் வெறுக்கின்ற அனுபவத்திலே நீங்கள் தொடரவும் நிலைத்திருக்கவும் உங்களை மிகுந்த அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. ஆமென்.